மருது மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். பார்லி சிறப்பு கூட்டம் இன்று துவக்கம். பார்லி சிறப்பு கூட்டத்தொடர் இன்று துவங்கி 18ஆம் தேதி வரை நடக்கிறது. இதில் லோக்சபா மற்றும் மாநில சட்டசபைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்கும் 106வது அரசியல் சாசன சட்ட திருத்தம் 2023 அமல்படுத்துவதற்கான சட்ட திருத்த மசோதா இன்று சிறப்பு கூட்டத்தொடரில் அறிமுகமாக உள்ளது. மேலும் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதிகளை மறுவரையறை செய்வதற்கான தொகுதி மறுவரையறை மசோதா மற்றும் டெல்லி, ஜம்மு காஷ்மீர் மற்றும் புதுச்சேரி ஆகிய 3 யூனியன் பிரதேசங்களில் உள்ள சட்டசபைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்க வகை செய்யும் மசோதாக்களை அறிமுகப்படுத்தவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுடன் இணைக்கப்பட்ட தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு இண்டி கூட்டணி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இண்டி கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நேற்று நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் எம்பி ராகுல், திமுக எம்பி TR பாலு, ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் தேஜஸ்வி யாதவ், திரிணாமுல் மூத்த தலைவர் சஹாரிகா கோஷ், சிவசேனா உத்தவ் பிரிவு மூத்த தலைவர் சஞ்சய் ராவத், தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் அணியின் எம்பி சுப்ரியா சுலே, சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து மல்லிகார்ஜுன கார்கே கூறுகையில், மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் அந்த மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்த விதம்தான் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அரசியல் உள்நோக்கத்துடன் திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டுள்ளது. மத்திய அரசு எதிர்க்கட்சிகளை முடக்க பார்க்கிறது. தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தந்திரம் செய்கின்றனர். எனவே எதிர்க்கட்சிகள் ஒற்றுமையுடன் செயல்பட்டு பார்லியில் போராடும். மசோதாவுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஆனால் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை எதிர்க்கவில்லை. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தொடர்ந்து ஆதரித்து வந்தாலும் முந்தைய திருத்தங்களையே அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்துகிறோம். தொகுதி மறுவரையறை நடைமுறை குறித்து அரசியல் கட்சிகளிடையே நீண்ட காலமாகவே சில கவலைகள் நிலவி வருகின்றன என்றார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா குறித்து மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியதாவது: மகளிர் இடஒதுக்கீடு மசோதா குறித்து எதிர்க்கட்சிகளுக்கு எழுந்திருக்கும் அனைத்து சந்தேகங்களுக்கும் பார்லி சிறப்பு கூட்டத்தொடரில் விளக்கம் தரப்படும். மசோதாக்கள் விவாதத்திற்கு வரும்போது இதுகுறித்த முழுமையான சட்ட நுணுக்கங்களும் மாற்றங்களும் எதிர்க்கட்சிகளுக்கு தெளிவாக விளக்கப்படும். அப்போது மசோதா குறித்த எழுந்த சந்தேகங்களும் தவறான அபிப்பிராயங்களும் மறைந்துவிடும் என மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. செந்தில் பாலாஜி வீட்டில் சபரீசன் முக்கிய மீட்டிங், டீலுக்கு ரெடி. சட்டசபை தேர்தலுக்கு சரியாக ஒரு வாரம் மட்டுமே உள்ளது. இந்த சூழலில் முதல்வர் ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் கொங்கு மண்டல கள நிலவரம் குறித்து அங்கு நேரடியாக நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இதுகுறித்து திமுக வட்டாரங்கள் கூறியதாவது: கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் உள்ள செந்தில் பாலாஜியின் வீட்டில் கோவையின் 10 தொகுதி வேட்பாளர்கள் பொறுப்பாளர்களை சபரீசன் தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை நடத்தினார். களம் எப்படி இருக்கிறது, நாம் எந்த இடத்தில் பலவீனமாக உள்ளோம் என்பது குறித்து கேட்டு தெரிந்து கொண்டார். பெண் டீம் மற்றும் உளவுத்துறை ரிப்போர்ட் அடிப்படையில் கிடைத்த தகவல்களை வைத்து ஆலோசனை நடத்தப்பட்டது. சில நிர்வாகிகள் நிலவரத்தை மாற்றி சொல்லிய போது அதை ஏற்க மறுத்த சபரீசன் குறையிருக்கும் இடங்களில் உடனே சரி செய்யுங்கள் என உத்தரவிட்டுள்ளார். ஒவ்வொரு தொகுதிக்கும் எவ்வளவு பரிசு பொருள் கொடுத்தால் சரியாக இருக்கும் என்று கேட்டுள்ளார். ஒவ்வொரு நிர்வாகியும் தங்கள் தொகுதி நிலவரங்களை சொல்லி வாக்காளர்களுக்கு கொடுக்க வேண்டிய பரிசு தொகை குறித்து பட்டியலிட்டுள்ளனர். பட்டியலின மக்கள் பகுதிகளுக்கு கூடுதலாக பரிசு வழங்க வேண்டும் என்றும் சொல்லியுள்ளனர். பரிசை வாக்காளர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய முறை குறித்தும் கேட்டுள்ளார் சபரீசன். அதைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்ட நிலவரம் குறித்து பல்லடம் பகுதியில் உள்ள திமுக நிர்வாகியின் தோட்டத்தில் வேட்பாளர்கள் நிர்வாகிகளுடன் சபரீசன் ஆலோசனை செய்தார் என்று அந்த வட்டாரங்கள் கூறின. அண்ணாமலை வேலுமணி சந்திப்பு, கோவையில் பவர்ஃபுல் அரசியல் களம். தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலையை கோவையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் அக்கட்சியின் தொண்டாமுத்தூர் வேட்பாளருமான வேலுமணி சந்தித்து பேசினார். இதுகுறித்து பாரதிய ஜனதா வட்டாரங்கள் கூறியதாவது: லோக்சபா தேர்தலில் கோவையில் பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிட்ட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தோல்வியடைந்தார்.
ஆனாலும் அவருக்கு கோவையை உள்ளடக்கிய கொங்கு மண்டல மக்களிடம் நல்ல வரவேற்பு காணப்படுகிறது. இப்போது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இருப்பதால் கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் கோவை மாவட்டத்தில் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதைப் போல இந்த முறையும் வெற்றி பெற அதிமுக பாரதிய ஜனதாவினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். எனவே அண்ணாமலை வேண்டுகோளை ஏற்று அவரை சட்டசபை தேர்தலில் போட்டியிட வைக்காமல் மாநிலம் முழுதும் தீவிர பிரச்சாரத்திற்கு பாரதிய ஜனதா மேலிடம் பயன்படுத்தி வருகிறது. கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்கள் அண்ணாமலையை கடந்த வாரம் சந்தித்தனர். அவர்களுக்காக அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அவர் பிரச்சாரம் செய்த இடங்களில் அதிக அளவில் கூட்டம் கூடியது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி கோவையில் அண்ணாமலையை சந்தித்தார். வரும் 20ஆம் தேதி வேலுமணியை ஆதரித்து அண்ணாமலை பிரச்சாரம் செய்ய உள்ளார். சந்திப்பின் போது திமுகவின் பணப்பட்டுவாடாவை தடுப்பது குறித்து இருவரும் ஆலோசித்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சசிகலா பக்கம் சாயும் ஓட்டுகள் சமாளிப்பாரா பழனிசாமி? தாவேக யார் ஓட்டை பிரிக்கும் என திமுகவும் அதிமுகவும் கவலையுடன் உள்ள நிலையில் சசிகலா கட்சியின் செயல்பாடு அதிமுகவுக்கு கூடுதல் கவலையாக மாறியுள்ளது. செப்டம்பரில் அமமுக தலைவர் தினகரனும் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வமும் தேஜ கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்தனர். தொடர்ந்து சசிகலா, தினகரன், பன்னீர்செல்வம் இணைந்து ஓரணியாக தேர்தலை சந்திப்பர் என்ற எதிர்பார்ப்பு முக்குலத்தோர் மத்தியில் பரவலாக இருந்தது. இவர்கள் மூவரும் இணைந்து களமிறங்கினால் டெல்டாவிலும் தென் மாவட்டங்களிலும் அதிமுகவுக்கு பெரும் பின்னடைவு ஏற்படும் என பேசப்பட்டது. ஆனால் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை இல்லாததாலும் பழைய கசப்புகளாலும் அவர்களால் உடனடியாக ஒன்று சேர முடியவில்லை. அதே நேரம் ஒவ்வொருவரும் தனித்தனி கணக்கு போட்டு தங்கள் அரசியல் முடிவுகளை எடுத்துக் கொண்டிருந்தனர். குறிப்பாக சசிகலாவும் பன்னீர்செல்வமும் அதிமுகவில் மீண்டும் இணைவதற்கு ஆர்வமாக இருந்தனர். பழனிசாமிக்கு பல தூதுவிட்டும் கைகூடவில்லை. அதே நேரம் பாஜகவிடமிருந்து அதீத அழுத்தத்திற்கு ஆளான தினகரன் ஜனவரி 21 மீண்டும் தேஜ கூட்டணியில் இணைந்தார். பிப்ரவரியில் பன்னீர்செல்வம் திமுக பக்கம் சாய்வதாக தகவல் வர தானும் ஏதாவது செய்ய வேண்டும், பழனிசாமியை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு புது கட்சி துவங்குவதாக சசிகலா அறிவித்தார். அப்போது யாரும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. சசிகலாவால் தனி ஆளாக என்ன செய்துவிட முடியும் என்றே பழனிசாமி தரப்பு கணக்கு போட்டது. சசிகலாவின் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் நிலவரம் அப்படியல்ல என்று நிரூபித்து வருகின்றன. தனது அரசியல் அனுபவத்தையும் ஜாதி பின்புலத்தையும் பணபலத்தையும் சசிகலா முழுமையாக பயன்படுத்தினார். விஜய் என்ற மாபெரும் பிம்பமுள்ள தாவேக வேட்பாளர்களை சற்று தடுமாறிய நிலையில் எந்த பிம்பமும் இல்லாத சசிகலா எந்த சிரமமும் இன்றி தனது கட்சி சார்பில் 71 வேட்பாளர்களை நிறுத்தினார். வேட்பாளர்களும் ஏப்பை சாப்பையான ஆட்கள் இல்லை. அநேக வேட்பாளர்கள் அரசியல் அனுபவம் உள்ளவர்கள், போட்டியிடும் தொகுதிகளில் கணிசமான ஓட்டுகளை ஈர்க்கக்கூடியவர்கள். அவர்கள் அனைவருமே களத்தில் தங்கள் வருகையை மக்கள் மனதில் பதிய வைத்துள்ளனர். திருவாடானை தொகுதியில் போட்டியிடும் சுரேஷ் தேவர் இதற்கு நல்ல எடுத்துக்காட்டு. இவர் வேட்புமனு தாக்கல் செய்யவே 200 கார்களில் சென்றார். இது அந்த தொகுதியில் முக்குலத்தோர் கவனத்தை நன்றாக ஈர்த்தது. மேலும் சிலர் முக்குலத்தோர் மத்தியில் நன்மதிப்பும் செல்வாக்கும் பெற்றவர்கள். சாத்தூர் தொகுதியில் போட்டியிடும் இசக்கிராஜா அங்குள்ள இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலை மையப்படுத்தி பட்டியலினத்தவருக்கும் முக்குலத்தோருக்கும் நடந்த மோதலை முடித்து வைத்தவர். அதனால் அந்த ஊரில் அவரை தெரியாதவரை கிடையாது என்ற நிலை உள்ளது. இதுவே அதிமுக தலைமைக்கு கவலையை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். இதற்கு மேலாக சசிகலா பிரச்சாரத்துக்கு நல்ல கூட்டமும் திரள்கிறது. சமீபத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் போட்டியிடும் நன்னிலம் தொகுதியில் சசிகலா பிரச்சாரம் செய்தபோது 10,000க்கும் மேற்பட்டோர் திரண்டனர். ஆனால் பழனிசாமி இன்று வரை எதையும் கண்டுகொள்ளாதவராக இருக்கிறார். அதிமுக வேட்பாளர்கள் பத்திரமும் கையுமாக பணம் இல்லாமல் தடுமாறும் நிலையில் சசிகலா கட்சி வேட்பாளர்கள் நன்றாக செலவு செய்கின்றனர். எந்த குறையும் இல்லாமல் சசிகலா நிதியுதவி செய்துள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். முக்குலத்தோர் ஓட்டுகளை பெற ஜாதி பின்புலம், பிம்பம் மற்றும் கட்சி பலம் மட்டும் இருந்தால் போதாது என்பது 2024 லோக்சபா தேர்தலில் தினகரன் படித்த பாடம். அப்போது தேனி தொகுதியில் போட்டியிட்ட அவருக்கு பிரச்சாரத்தின் போது அமோக வரவேற்பு இருந்தது. அதை பார்த்து தனக்கு வெற்றி உறுதி என முடிவு செய்த அவர் சம்பிரதாயமான பணம் கொடுக்கும் சடங்கை மறந்துவிட்டார். 2,78,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் தோற்று போனார். இப்போது அதிமுக வேட்பாளர்கள் 2024 தினகரன் இருந்த நிலையில் இருக்கின்றனர். அவர்களுக்கு தலைமையிடமிருந்து போதுமான நிதி உதவி இல்லாததால் பணப்பட்டுவாடா கடைசி நேரத்தில் எவ்வளவு தூரத்துக்கு செய்ய முடியும் என்று தெரியவில்லை.
அதே நேரம் திமுக மற்றும் சசிகலா வேட்பாளர்கள் அளவுக்கு கொடுக்க முடியுமா என்றும் தெரியவில்லை. இதனால் அதிமுகவுக்கு வரக்கூடிய கணிசமான ஓட்டுகளை சசிகலா வேட்பாளர்கள் பிரிப்பர் என்று தெரிகிறது. 4 முனை போட்டியில் சில ஆயிரக்கணக்கான ஓட்டுகள் அல்லது சில 100 ஓட்டுகள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் என்ற சூழலில் சசிகலா கட்சியினர் பிரிக்கும் ஓட்டுகள் தங்களை கடுமையாக பாதிக்கும் என அதிமுக வேட்பாளர்கள் அச்சப்படுகின்றனர். எங்கே, எப்போ, எப்படி பணம் கொடுக்க திமுகவில் ஸ்பெஷல் ட்ரெயினிங். வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதில் பிரச்சனை ஏற்படக்கூடாது என்பதற்காக அந்த பணியில் மகளிர் குழுக்களை ஈடுபடுத்த திமுக வேட்பாளர்கள் முடிவு செய்துள்ளனர். அந்த பணியை எப்படி செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக சில தினங்களாக பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து திமுக வட்டாரங்கள் கூறியதாவது: 4 வாக்காளர்கள் உள்ள குடும்பங்களுக்கு தலா 2000 ரூபாயும், அதற்கு மேல் இருந்தால் 2 கட்டங்களாக 2000 ரூபாயும் வழங்க திமுகவின் பெரும்பாலான வேட்பாளர்கள் முடிவு செய்துள்ளனர். ஒரு பூத்தில் 1000 வாக்காளர்கள் இருந்தால் 200 பேருக்கு பணப்பட்டுவாடா செய்யப்பட உள்ளது. பணத்தை எப்படி வழங்க வேண்டும் என தேர்தல் பணிமனைகளில் மகளிருக்கும் இளைஞரணியினருக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. அதன்படி பூத் வாரியாக பணத்தை கணக்கிட்டு தங்களுக்கு வேண்டிய சிறிய கடைகள் நண்பர்களின் வீடுகளில் பாதுகாப்பாக வைத்துள்ளனர். அவர்களிடமிருந்து கட்சியின் இளைஞரணி மற்றும் தகவல் தொழில்நுட்ப அணிகளில் உள்ள இளைஞர்கள், மகளிர் 10 முதல் 12 பேரில் தலா ஒருவர் 25 குடும்பங்களுக்கான பணத்தை பெற்று மகளிர் சுய உதவி குழுக்களில் உள்ளோரிடம் வழங்குவர். பணத்தை பெறும் ஒவ்வொரு நபரும் 1 மணி நேரத்திற்குள் 25 வீடுகளுக்கு சென்று பணத்தை விநியோகம் செய்ய வேண்டும். பணத்துடன் வேட்பாளர் படம், சின்னம் அச்சிட்ட கட்சியின் துண்டறிக்கையை மட்டும் கையில் எடுத்து செல்ல வேண்டும். பணத்தை கொடுக்கும்போது சிரித்த முகத்துடன் அந்த வேட்பாளர் வழங்கினார் என்று மட்டுமே சொல்லிவிட்டு உடனே திரும்பிவிட வேண்டும். வேறு எதுவும் பேசக்கூடாது. அடுத்த நாள் வாக்காளர்களின் வீடுகளுக்கு சென்று நம் வேட்பாளர்களுக்கு ஓட்டு போடும்படி கேட்டுக்கொள்ள வேண்டும். தேர்தல் அதிகாரிகளிடம் பிடிபட்டாலும் பெண்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வாய்ப்பு குறைவு. பணம் பிடிபட்டாலும் 50,000 அல்லது அதற்கு குறைவாக இருக்கும் என்பதால் பறிமுதல் செய்யவும் முடியாது. வழக்கமாக ஒவ்வொரு வீட்டிற்கும் பணப்பட்டுவாடா செய்யும் பணிக்கு இளைஞர்களை மட்டும்தான் வேட்பாளர்கள் ஈடுபடுத்துவர். ஆனால் தாவைக்காவுக்கு இளைஞர்களிடம் ஆதரவு இருப்பதால் பணப்பட்டுவாடா செய்யும் திமுக இளைஞர்களுடன் தகராறு செய்ய வாய்ப்புள்ளது. எனவே இந்த முறை பணப்பட்டுவாடாவுக்கு பெரும்பாலும் மகளிரை ஈடுபடுத்த உள்ளனர் என்று அந்த வட்டாரங்கள் கூறின. விஜய் வரவேற்பு, நிர்வாகி எதிர்ப்பு. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை வரவேற்பதாக தாவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை: லோக்சபா எம்பிக்களின் எண்ணிக்கையை 543 850 உயர்த்துவதை நோக்கமாக கொண்டு ஒரு மசோதாவை மத்திய அரசு முன்மொழிந்துள்ளது. இந்த மசோதாவை நிறைவேற்றினால் தென் மாநிலங்களை விட வடமாநிலங்களின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும். மொழி, கலாச்சாரம் மற்றும் மாநில உரிமைகள் சார்ந்த சட்டங்கள் இயற்றுதல், கொள்கைகள் வகுத்தல் உள்ளிட்டவற்றில் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறைந்து வடமாநிலங்களின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும். தமிழக மக்களின் குரல் லோக்சபாவில் ஒலிக்காமல் போகும். இது மத்திய அரசின் பாரபட்சமான நடவடிக்கை. மத்திய அரசின் அறிவிப்பை தொடர்ந்து கடைபிடித்த தமிழகத்துக்கு தண்டனையும் அதை பின்பற்றாத மாநிலங்களுக்கு வெகுமதியும் கொடுப்பது போல் இந்த மசோதா நிறைவேற்றம் அமைகிறது. லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கை விகிதாச்சாரம் மாறுவது மாநிலத்திற்கான நிதி ஒதுக்கீட்டிலும் எதிரொலிக்கும். ஏற்கனவே தமிழகம் நிதி பகிர்வில் இழப்பை சந்தித்து வருவதாக மாநில அரசு குற்றம் சாட்டி வருகிறது. தொகுதி மறுவரையறைக்கு பிறகு மக்கள் தொகை அடிப்படையிலான திட்டங்களுக்கான நிதி மேலும் குறையவே வாய்ப்புள்ளது. தமிழகத்துக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அரசியலமைப்பு 131வது திருத்தம் மசோதாவின் நிறைவேற்று முயற்சியை கைவிட வேண்டும். அதே நேரத்தில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவை தாவேக வரவேற்கிறது என கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே தாவேக கொள்கை பரப்பு பொதுச் செயலர் அருண்ராஜ் திருச்செங்கோட்டில் கூறும்போது, அனைத்து மாநில முதல்வர்களையும் கலந்து பேசிய பின் இந்த மசோதாவை செயல்படுத்த வேண்டும். பாஜக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுக இதை ஆதரிக்கிறதா அல்லது எதிர்க்கிறதா என தெளிவுபடுத்த வேண்டும். விஜய் முதல்வராக பதவியேற்ற பின் அவரது தலைமையில் மசோதாவை எதிர்த்து போராட்டம் நடத்தப்படும் என்றார். பிளாஸ்டிக் சேரில் தினகரன் ஓவராக வெடிக்கும் திமுக, நடந்தது என்ன? அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியும் அமமுக பொதுச் செயலர் தினகரனும் எலியும் பூனையுமாக இருந்தனர். பாஜக இருவரையும் ஒரே குடையின் கீழ் கொண்டு வந்து கூட்டணியை உருவாக்கியது.
அதிமுக கூட்டணியில் அமமுக 11 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பழனிசாமியும் தினகரனும் ஒரே பிரச்சார வாகனத்தில் பலம் வர தொடங்கியுள்ளனர். இது திமுக கூட்டணியினரை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. தேனி ஆண்டிப்பட்டியில் பிரச்சாரம் செய்ய தினகரன் சென்றிருந்தார். அப்போது பழனிசாமி சோஃபாவில் இருக்க அவருக்கு அருகில் பிளாஸ்டிக் சேரில் தினகரன் உட்கார்ந்திருந்தார். அந்த படம் வெளியானதும் அவர் அவமதிக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் திமுகவினர் கொந்தளித்து வருகின்றனர். இதுகுறித்து அமமுக நிர்வாகிகள் கூறியதாவது: ஆண்டிப்பட்டி அதிமுக நிர்வாகி வீட்டில் பழனிசாமி வரும் முன்பே தினகரன் வந்து விட்டார். பழனிசாமி வந்ததும் அதிமுக நிர்வாகிகள் சோஃபாவில் இருந்து எழுந்து கொண்டனர். தனி சேர் வருவதற்குள் சோஃபாவில் பழனிசாமி உட்கார்ந்தார். தினகரன் அவமதிக்கப்பட்டதாக தகவல் பரப்பப்படுகிறது. இதில் எந்த உண்மையும் இல்லை. இந்த விஷயத்தில் அமமுகவினரை விட திமுகவினர் கொந்தளிப்பது தேர்தல் ஆதாயத்திற்காகத்தான் என்பது மக்களுக்கு தெரியும் என்றனர்.